ஓம் சாந்தி. 25/7/2017 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை சௌபாக்கியசாலி ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கார். சௌபாக்கியசாலின்னா என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறது. எல்லோரையுமே தனக்கு சமமாக ஆக்குறது உங்களுடைய கடமை, சாய்ஸ் கிடையாது, கடமை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ பாபாவோட கடமை உங்களை சௌபாக்கியசாலி ஆக்குறது. உங்களோட கடமை எல்லோரையும் உங்களுக்கு சமமாக சௌபாக்கியசாலியாக மாற்றுறது, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து. கேள்வி: எல்லாத்தையும் விட முதல் நம்பர் மாநாடு எது தெரியுமா? எப்போ அது நடக்குது தெரியுமா? அதனால் என்ன பலன் தெரியுமா? பதில்: சங்கமத்தில் இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்குது பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாநாடு, நம்பர் 1 மாநாடு. இந்த மாநாடு நடக்கும் பொழுது தான் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா கிட்ட இருந்து முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்குது. 2 ஆஸ்தி, முக்தி ஜீவன் முக்தி. இதுதான் உண்மையிலும் உண்மையான கும்பம், திருவிழா, கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ முதல் தரமான மாநாடும் இதுதான், முதல் தரமான திருவிழா கும்பமேளாவும் இதுதான். இதுக்கு பிறகு, இந்த மாநாட்டுக்கு பிறகு எந்த மாநாடும் நடக்காது, எந்த யஜ்யம் தவம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போயிடுது இல்லையா? மதுபனில் போய் சந்திக்கிற 40,000 பேர் 50,000 பேர் பாபா மீட்டில். ஸோ இது இப்போ நடக்கிற இந்த மாநாட்டோட சரி, இந்த யஜ்யத்தோடு சரி. ஸோ எல்லாமே பக்தி மார்க்கத்தின் அனைத்து பழக்க வழக்கங்களும் முடிய போகுது. ஸோ அந்த மாதிரி மாநாடு, முதல் தரமான மாநாடு, அந்த அரசியல் மாநாட்டில் வரவங்க அத்தனை பேருக்கும் பிரியாணினாலே எல்லாம் மலைப்பாக பார்க்குறாங்க. இந்த மாநாட்டில் வர அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தி. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் உண்மையான மாநாடு, கும்பமேளா, திருவிழா இதுதான். இதுக்கப்புறம் எந்த திருவிழா, கும்பமேளா, யாகம் வளர்க்குறது, தவம் பண்ணுறது எதுவுமே இருக்காது அடுத்த அரை கல்பத்துக்கு. பாடல்: மாதா ஓ மாதா. ஓம் சாந்தி. குழந்தைங்க, மகிமையின் பாட்டு கேட்டீங்க. பக்தி மார்க்கத்தில் மகிமை தான் ஆகிட்டு வந்திருக்குது இல்லை? தாய்மார்களுக்கு பக்தி மார்க்கத்தில் மகிமை இருந்திருக்கு. எது நடந்து முடிச்சிருச்சோ அதுக்கு தான் பிறகு மகிமை பாடுறாங்க. நீதான் பாக்கிய விதாதா அப்படின்னு ஜெகதம்பாவுக்கு மகிமை பாடுறாங்க. இப்போ இது பக்தி அல்லது மகிமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பக்தியும் பண்ணுறது கிடையாது, மகிமையும் செய்ய முடியாது. சௌபாக்கிய விதாத்தா ஒரே ஒரு தந்தை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் யாருக்குமே, எந்த மனிதனுக்குமே மகிமை பண்ணுறதும் கிடையாது, பக்தி பண்ணுறதும் கிடையாது. பக்தியில் தான் ஜெகதம்பாவுக்கு அவ்வளோ மகிமை. ஏன்னா எல்லோருக்கும் சௌபாக்கியத்தை கொடுக்கிற, பல கோடி மடங்கு பாக்கியத்தை, சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கிற விதாத்தா, வள்ளல் ஒரு சிவபாபா தான், வேற யாருமே கிடையாது. எல்லா புகழும் ஒருவருக்கேன்றாங்க இல்லையா? ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்குமே தெரியாது. அவங்க செய்கிறது எல்லாமே பக்தி, உலகில் இது. அவங்க சும்மா எல்லா புகழும் ஒருவனுக்கேன்னு சொன்னால் கூட அவருடைய புகழ் என்னன்னே தெரியாது, சும்மா மகிமை பாடுறாங்க. ஆனால் நாம் மகிமை பாடுற பக்தர்கள் கிடையாது, பகவானுக்கு குழந்தையாக இருக்கிறோம், பகவானுடைய பக்தர்கள் கிடையாது. பக்தர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஒரு பெரிய நடிகருடைய ரசிகர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த நடிகருடைய உண்மையான முகம் அவங்க குழந்தைக்கு தான் தெரியும். அது மாதிரி நமக்குத்தான் சிவபாபாவை பற்றி முழுமையாக தெரியும். எப்படி பாபா நம்மளை பாக்கியசாலியாக சௌபாக்கியசாலியாக மாத்துறாருன்னு தெரியும்.
ஆனால் அவர் அதுக்கான வழியை ஸ்ரீமத்தை கொடுத்தா கூட அந்த சௌபாக்கியசாலியாக எந்த அளவுக்கு ஆகுறீங்கன்றதை உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. பாபாவுடைய வழியை வச்சு எந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சௌபாக்கியசாலியாக மாற்றிக்கிறீங்கன்றது உங்கள் தனிப்பட்ட முயற்சி. தந்தைக்கிட்ட ஆஸ்தி அடையிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, முழு ஆஸ்தி அடையிறதுக்காக. எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையணும். ஆனால் முயற்சியின் அனுசாரம் எந்த அளவுக்கு ஆஸ்தி அடைகிறாங்கன்றது வேறுபடுது. பாக்கியசாலி அல்லது சௌபாக்கியசாலி அல்லது சௌபாக்கிய விதாத்தா நீங்கள் ஆவீர்கள் இல்லையா? ஆக்சுவலாக சௌபாக்கிய விதாத்தா சிவபாபா தான். ஆனால் பாபா சொல்கிறார் அந்த மகிமை அப்படியே நமக்கு போடுறார் இல்லையா? நம்ம அப்பா எல்லாமே பண்ணுறது பாபா தான். ஆனால் பாபாவுக்கு என்ன பிடிக்கும்? அந்த மகிமையை குழந்தைங்களை கொடுத்து குஷிப்படுத்துறது பிடிக்கும். அதையும் பண்ணுவார், பண்ணிட்டு சொல்லுவார் நீங்கள் இதை அகங்காரமாக ஆகிடக்கூடாது இதனால இல்லையா? பாபா நம்மக்கிட்ட போடும்போது டக்குன்னு நம்ம திருப்பி போட்டுடணும். ஏன்னா அது உண்மையிலே நம்மளதே கிடையாது, பாபாவுடைய மகிமை. அந்த மகிமை மேலே டக்குன்னு போட்டுடணும். ஏன் உங்களுக்கு அந்த மகிமை தெரியுமா? ஏன்னா தாய் தந்தையுடைய உண்மையான குழந்தைங்க நீங்கள். ஒவ்வொரு மனுஷனையும் பாக்கியசாலி சௌபாக்கியசாலி ஆக்குறது உங்களோட கடமை. அதனால தான் சௌபாக்கிய விதாத்தான்ட்டார். வள்ளல் சிவபாபா உங்களையும் வள்ளன்ட்டார். அப்போ அவருடைய கடமை மற்றவங்கள சௌபாக்கியசாலியாக ஆக்குறதுனா உங்களுடைய கடமையும் மற்றவங்கள சௌபாக்கியசாலியாக ஆக்குறது தான். ஒவ்வொரு மனுஷனையும் சௌபாக்கியசாலி ஆகணும், சொர்க்கத்தின் அதிபதி ஆகணும். யார் 100% சௌபாக்கியசாலி ஆகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறாங்க. அதுல கூட பிறகு வரிசை கிரமம் இருக்குது. நூறு சதவீதம் சௌபாக்கியசாலி ஆகிறதுனா யாரு? மகாராஜா மகாராணி நாராயணன் லக்ஷ்மி. ஆனால் 100% ஆகிறவங்க தான் அந்த மாதிரி சொர்க்கத்தின் அதிபதி ஆக முடியும். ஆனால் அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. அந்த நாராயணன்லேயே 8 நாராயணன்லேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். சூரிய வம்சத்தினருக்குத்தான் சௌபாக்கியசாலின்னு சொல்ல முடியும் இல்லையா? சௌபாக்கியம் ஃபுல் பாக்கியம் அடைஞ்சவங்க சூரிய வம்சத்தினர் தான், சந்திர வம்சத்தினர் கிடையாது. ஏன்னா திரேதாயுகத்தில் 2 கலை குறைஞ்சிடுது. அதனால் அது உண்மையில் சொர்க்கமே கிடையாதுன்ற. சொர்க்கம்தான், பட் முழு கலை இருக்கும்பொழுது தான் அது சொர்க்கம். அப்போ அது பாதி சொர்க்கம்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் இறைவன் உங்களுக்கு கொடுக்கறது திரேதாயுகம் கிடையாது, சத்தியுகத்தை கொடுக்குறாரு. திரேதாயுகத்தில் வரவங்களை சூரிய வம்சத்தின்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் திரேதாயுகத்துக்கு போகிறது நம்ம லட்சியமாக இருக்கக்கூடாது. 100% சௌபாக்கியசாலி ஆகிறது தான் நம்ம லட்சியமாக இருக்கணும். 100% சௌபாக்கியசாலியாகத்தான் ஆகணும். அதாவது சத்யுக சூரிய வம்சத்தினராக ஆகணும், இளவரசி ஆகணும் சூரிய வம்சத்தில். அதற்காக ஞானம் கொடுக்கிற ஈஸ்வரிய கல்லூரி இது. அப்போ நம்ம திரேதாயுகத்துக்கு போனாலே இறைவனுக்கு நிந்தனை பண்ணுற மாதிரி தானே இல்லையா? சொல்லுங்க, ஒரு நல்ல ஃபேமஸான காலேஜ் படிச்சுட்டு ஒருத்தன் சாதாரண வேலை பார்த்தோன்னா அந்த காலேஜில் படித்தா நீ இப்படி இருக்கிறான்னுவாங்களே, இப்போ அது காலேஜுக்கு கெட்ட பேர் மாதிரி ஆகிடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது ஈஸ்வரிய கல்லூரி. உலகத்தின் படைப்பு கர்த்தா இறைவன் இந்த கல்லூரியில் ஞானத்தை கொடுத்து தான் உலகத்தை படைக்கிறார், புது உலகத்தை. அதனால இந்த கல்லூரி உலக அதிபதி ஆகிற கல்லூரி, உலக அதிபதி ஆக்குறதுக்கான கல்லூரி இது இல்லையா? லா காலேஜில் வக்கீல் உருவாகலாம், மெடிக்கல் காலேஜில் டாக்டர் உருவாகலாம். நம்ம ஈஸ்வரிய காலேஜில் என்ன உருவாகுது? உலகத்தின் அதிபதி, தேவதைகள் உருவாக்கப்படுறாங்க. அது நம்ம அந்த அளவுக்கு ஆழமாக நினைக்கும் போது அது குஷியாக இருக்கும். அட்டோ இங்கே உட்கார்றவங்க எல்லாம் தேவதை ஆகுறாங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இறைவனே கற்பிக்கிறார்.
நானே சுயம் கற்பித்து உங்களை மகாராஜாக்களுக்கெல்லாம் மகாராஜா ஆக்குறேன்னு பாபா சொல்றார். ஆனா இந்த படிப்பு மகாராஜாக்களை உருவாக்குற படிப்பு தான். ஆனா நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அதை பொறுத்து தான் நீங்க மகாராஜா ஆகுறீங்களா அல்லது பதவி குறையுதான்றது. இன்னொரு விஷயம், நீங்க எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்களுக்கும் நீங்க கற்பிப்பீங்க. சூப்பர் இல்லையா? நல்ல ஞானத்திலே மூழ்கி இருக்கிறாங்க, அந்த போதையிலே இருக்கிறாங்கன்னா அவங்களால ஞானத்தை மற்றவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. அதனால மகாராஜா ஆக்குறாரு பாபா. ஆனா அந்த அளவுக்கு நீங்க ஞானத்தின் போதை எடுத்துக்கிறீங்களா இல்லையா, அது உங்க முயற்சி இல்லையா? பாண்டவர்கள் 5 பேருக்கும் கௌரவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு துரோணாச்சாரியர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனா அதுல நம்பர் 1 வர்றது அர்ஜுனன் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய முயற்சியை பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல படிப்புல மூழ்கிற குழந்தை தானும் சௌபாக்கியசாலியாகி பிறரையும் சௌபாக்கியசாலி ஆக்குவாங்க. இன்னும் கேட்டா உங்க தொழிலே இதுதான் இல்லையா? நம்மளுடைய உண்மையான தொழில் இதுதான், மெயின் தொழில். மற்ற சரீர நிர்வாகத்துக்கு பார்க்கறதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் தான். சிவபாபா தான் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்கிறாரு. மற்றபடி எல்லாருமே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் தான். டீச்சர் ஒரு சிவபாபா தான் இல்லையா? நிறைய பாபா குழந்தைங்க தவறுதலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ற பழக்கம் இருக்குது. அதுவே பெரிய பாவம் இல்லையா? நாமளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், சிவபாபா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவர் ஒருத்தர் தான் டீச்சர், அவர் ஒருத்தர் தான் அப்பா, அவர் ஒருத்தர் தான் சத்குரு எல்லா பாபா குழந்தைங்களுக்குமே. நாம மீண்டும் தேவதையாக போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே தேவதை எத்தனை கோயில் குளமா சுத்தணும், அந்த தேவதையா உயிரோட்டமா நாம ஆக போறோம்னு பிராமண குழந்தைங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சமயத்துல பாரதத்துடைய தர்மம் எதுவுமே கிடையாது இல்லையா? சூப்பரான பாயிண்ட் இது. இந்து மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா பாபா சொல்றாரு பாரதத்துடைய தர்மமே கிடையாது. மற்ற தர்மத்துடைய கலப்படம் ஆதிக்கம் தான் இந்து தர்மத்திலுமே இருக்குது. ஏன்னா பாரதத்துடைய உண்மையான தர்மம் தேவதை தர்மம், அது சுத்தமாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான கர்மங்கள் கொஞ்சம் கூட இல்லை பாரதத்துல இப்ப. ஏன்னா அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. நீங்க அந்த ராமாயணம் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பேசுற பணிவுத்தன்மை நம்மளை யோசிக்க வைக்கும். இவங்க எப்படி சண்டை போட்டிருக்க முடியும்? அவ்வளோ அன்பா, அவ்வளோ பணிவா இல்லையா? இப்போ அந்த பணிவா இருந்தாங்கன்றது உண்மை, சண்டை போட்டாங்கன்றது தப்பு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டதுனால அவங்கள பத்தி தெரியாம போயிடுச்சு. பாபா சொல்றாரு தர்மத்தை தெரிஞ்சிக்காம இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அதர்மத்துல இருக்கிறீங்க, அதர்மத்தினர்னு அர்த்தம்ன்ற. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நாங்கள் மதங்களற்ற சமுதாயத்தை அமைப்போம் அப்படி இப்படின்றாங்க. தர்மம் தான் சக்தியே. தர்மமே இல்லாத சமுதாயம் அமைச்சா அது எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ தர்மத்தில் தான் சக்தி இருக்குது. தேவி தேவதா தர்மத்தினர் சத்தியுகத்துல இருக்கும்போது ஏராளமான சுகம் இருந்துச்சு. ஏன் சுகம் இருந்தது? ஏன்னா அந்த தர்மம் இருந்துச்சு, உயர்ந்த கர்மம் இருந்துச்சு, அதனால அவ்வளோ சுகம் வந்துச்சு. இப்போ கூட ஏதாவது ஒரு சில குழந்தைங்க, ஏன்னா இப்போ குழந்தைங்க கூட அப்பா அம்மாவுக்கு கூட மரியாதை கொடுத்து பேசாத ஒரு உலகம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி மரியாதை கொடுக்காம பேசுறது அப்படி என்ன சொல்றது, ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் ஒரு சில குழந்தைங்களை அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே மனசு அப்படியே சந்தோஷப்படும். அப்போ என்னது? அந்த உயர்ந்த தர்மம் நமக்குள்ள இருக்கிற அந்த தர்மத்தை தூண்டுது. இப்போ சத்தியுகத்தில் அத்தனை பேரும் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களே அந்த உயர்ந்த கர்மத்தை கடைபிடித்தாங்க அப்படின்னா எவ்வளவு சுகம் இருக்கும். மற்றபடி ஸ்தூல செல்வம்லாம் கூட 2வது பட்சம்தான். ஆனால் இப்போ இருக்கிறது கலியுகம்.
ஆனால் பாபா சொல்கிறார் அதே குஷி உங்களால் அனுபவிக்க முடியும். எப்படி? அந்த கர்மத்தின் மூலமாக, உயர்ந்த கர்மத்தின் மூலமாகத்தான். மற்றபடி இங்கே எதுவுமே செல்வம் கிடையாது. இப்போ இருக்கிறதோ கலியுகம். ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சு சத்தியுகத்தில் வரணும். என்ன முயற்சி செய்யணும்? சத்தியுகத்தில் இருக்கிற குணாதிசயத்தை இங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம சத்தியுகத்துக்கு வர முடியும். ஜீவன் முக்தராக ஆகணும். ஜீவன் பந்தனத்தை தியாகம்னு சொன்னாலும் சரி, யோகம்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்று தான். யோகத்திற்குத்தான் செய்ய வேண்டும், சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். நினைவு இணைப்பு என்று கூறப்படுகிறது. சரி, ஜீவன் முக்தராகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் பந்தனத்தை தியாகம் செய்யறது. ஜீவன் பந்தனத்தை தியாகம் பண்ணுறதும் ஒன்று தான், யோகம் பண்ணுறதும் ஒன்று தான் இல்லையா? பாபாவோட புத்தி இணையும் போது தான் மற்றதெல்லாம் நமக்கு தானாகவே பிடிக்காம போயிடுது. இது சீச்சி உலகம், சீச்சி உலகம் பாபா சொல்கிறார். ஸோ அதில் ரொம்ப மகாரதி குழந்தைங்க தான் அதை கண்ணை மூடிட்டு பாபா பார்க்காதனா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையானவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ பார்க்குறாங்களா, அந்த பக்கம் போகிறாங்களா, மாயா செம்ம அடி அடித்தோடனே அதுக்கப்புறம் ஐயோ பாபா நீ சொன்னது ரைட்டுன்னு வந்துடுவாங்க இல்லையா? ஸோ ஒன்று டைரெக்டாக யோகத்தினால இந்த உலகத்தை வெறுத்துடணும், இல்லை உலகம் கொடுக்குற டார்ச்சரில் வெறுத்துடும். ஏன்னா பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டு இருக்கும்போது அதை விட புத்திசாலி சக்திசாலி மாயா இல்லையா? ஸோ அது பிடிச்சி கவர்ந்து இழுக்கும். ஆனால் நீங்கள் யோகத்தில் இருக்கும்போது அது கொடுக்குற வலி உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். அப்போ டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க. அதனால் பாபா சொல்றாரு, பந்தனத்திலிருந்து முக்தி அடையணும், தியாகம் பண்ணணும். சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க. 2 நினைவு இருக்கணும். அப்பா ஆஸ்தி. நினைவுனாலே இணைப்பு, புத்தினால இணைப்பு. அப்பாவை நினைவு செஞ்சால் என்ன ஆகுது? அப்பாவுடைய குணங்கள் வருது. சொர்க்கத்தை நினைவு செஞ்சால் என்ன ஆகுது? சொர்க்கவாசிகளுடைய குணங்கள் வெளிப்படுது. இந்த 2லேயே மெய் மறந்து இருக்கணும். அப்போ மீரா எவ்வளோ சுகமாக இருந்திருப்பாங்க. இப்போ நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்கல. சாதாரணமாக நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியல. இப்போ ஏன்னா அந்த பக்தி மார்க்கத்திலேயே அந்த ராஜ்யத்தையே உதறி, ராஜ்யத்தெல்லாம் ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமாவே நினைக்காத அளவுக்கு கிருஷ்ணர் மேலே போதையாக இருக்கிறாங்கன்னா, இப்போ சொர்க்கத்திலே வாழ்ந்து இருக்கிறாங்க புத்தியினால் இல்லையா? உங்களுடைய யோகம் ஒரு சிவபாபா கிட்டத்தான் இருக்கே தவிர வேற யார்கிட்டையுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சதா நமக்கு அப்படி ஒரு கோபம் வரணும். நம்ம அதை மீறி யார் கூடயாவது பேசுகிறோம், பற்றில் மாட்டி பாபா நினைவு கட்டாச்சுன்னா இப்படி துடிக்கணும், அழணும் இல்லையா? அதான் சொல்கிறார், வேற யாருடைய நினைவுமே வேற யார் தொடர்புமே இருக்கக்கூடாது. நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறார். கூடாதுன்றத விட உங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பாபா நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறார். அதனால் அவரை தான் நினைவு செய்யணும். மகிமை பாடுறீங்களா, அவரை பாடுங்க. உள்ளத்தில் உருகுறீங்களா, அவரை நினச்சி உருகுங்க. நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீங்க பாபா. நாங்கள் மனசால கூட நினச்சி பார்க்கல, இவ்வளவு இனிமையான பாபா என் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதம் செய்வாருன்னு. என்னுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடுறார். துக்கம் நிறைஞ்ச கலியுக வாழ்க்கையை சுகம் நிறைந்த சத்தியுக வாழ்க்கையாக மாத்துறார். எங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை கொடுக்குறீங்க பாபா. அந்த மாதிரி தந்தையை எப்படிப்பட்ட நிலையிலும் நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சுற்றி நடக்குது கவலை கிடையாது எனக்கு. என் அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அவருடைய நினைவில் மூழ்கி இருக்கும்போது எது நடந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது. எந்த நிலையிலும் அவரை நினைவு செய்யணும், அவரோடு மட்டும் தொடர்பு கொண்டுட்டு இருக்கணும். பாபாவை நினைவு செய்கிறாங்க, பாபா கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அவரிடம்தான் தொடர்பு இருக்குது. ஆபத்துக்கள் வரும்போது அஞ்ஞானிகள் கூட பகவானே இவரை காப்பாத்துங்க, ஆயுளை நீண்டதாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வேண்டுறோம்
ஆனால் உங்கள் விருப்பம் எப்படியோ, விண்ணப்பம் எங்களுடையது, விருப்பம் பாபா உங்களுடையது. அப்போ இதுவும் தொடர்பு தானே, பாபா கிட்ட தானே புத்தியை செலுத்துகிறாங்க. ஆனால் எப்படி இருப்பாருன்னு தெரியாமலே செலுத்துகிறாங்க. ஆனால் நமக்குத்தான் பாபா அவரை எப்படி நினைவு செய்யறதுன்ற நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்குறார். ஒரே முறை தான், முழு கல்பத்திலும் ஒரே தடவை தான் இந்த யோகம் கிடைக்குது. அதனால தான் பேர் ராஜயோகம். இது கிடைக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் இல்லையா? மற்ற எல்லா தொடர்பு கொள்ளும் முறையையும் மனிதர்களுக்கு கற்பிக்கிறாங்க. ஆனால் இறைவனோடு தொடர்பு கொள்ளும் முறையை இறைவன் தான் கற்பிக்கிறார். குரு கிட்ட போறாங்க, கிருபை செய்யுங்க, மன்னியுங்கன்றாங்க, இந்த ஆபத்தை நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம பாபா எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? பாபாவை நினைவு செஞ்சு பாபா கிட்ட இப்படி சொல்லலாம், பாபா இந்த நிலைமையில நாங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு பாபா சொல்லுவார், குழந்தை, நாடகப்படி துக்கமும் சுகமும் நடக்குது, கர்ம கணக்கின் விதிப்படியும் நடக்குது. அதனால அனைத்தையும் என் நினைவிலிருந்து சகிச்சுக்கோ. கர்ம கணக்கு முடியுது, வரப்போற சொர்க்கத்தின் நாளை மட்டும் புத்தியில் ஆசைப்போடு. இது உன் புத்தியில் வரவே வராது. ஏன்னா நம்மளுடைய தொடர்பு பாபா கிட்ட இருக்குது. மற்ற விஷயங்களை தொடர்பு கொள்வது இல்லையா? எல்லாரும் ஏன் சொன்ன என்ன பண்ணுறாங்க? டிவியை போட்டு நியூஸ் பார்க்குறாங்க. இப்போ உலகத்தோட தொடர்பு, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தொடர்பு, அது உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் இல்லையா? அதை கேட்டால் மைண்ட் அதிலே தான் ஆசைப்படும். அதில் பார்த்தீங்கன்னா 99% நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கும். ஸோ அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வராத துக்கத்தெல்லாம் வந்த மாதிரி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். ஆனால் இறைவனை பற்றியும் இறைவனுடைய ஞானத்தை பற்றியுமே நினைவு செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அப்படி ஒரு ஆனந்தம், பேரானந்தம் நமக்கு அனுபவமாகும். இந்த இறைவனை நினைக்கிறதும் இறைவனுடைய ஞானத்தையும் எந்த குருக்கள்கிட்டையும் உங்களால் அடைய முடியாது. குரு உங்கள் பாவத்தை மன்னிக்கவா முடியும்? ஆபத்தை நீக்கவா முடியும்? இருந்தாலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாபா தான் உண்மையான வழி சொல்கிறார். இந்த நாடகம் அப்படி இருக்கு, என் நினைவுனால அதன் தாக்கத்திலிருந்து விடுபடுங்க. குழந்தைகளே, இது உங்களுடைய கர்ம கணக்கு. உங்களுக்கு கர்மாதீத நிலையை உருவாக்கி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். மற்றபடி கர்ம கணக்கையோ அனுபவிச்சு ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு மிக உயர்ந்த தர்மத்தை கற்பிக்கிறேன், மிக உயர்ந்த கர்மத்தையும் கற்பிக்கிறேன். இந்த தொடர்பு கொள்ளும் முறை, யோக முறை, ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவோடு தொடர்பு கொள்ளும் முறை இல்லையா? ஆத்மாக்களுடையது பரமாத்மாவோடு தொடர்பு கொள்கிற முறையை பாபா கற்பிக்கிறார். அதுவும் சுயம் பரமாத்மாவே உட்கார்ந்து ஆத்மாக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வேற எங்கேயுமே பரமாத்மா ஆத்மாக்களோடு தொடர்பு கொள்றதோ, ஆத்மாக்கள் பரமாத்மாவோடு தொடர்பு கொள்றதோ நடக்கவே முடியாது. இன்னும் கேட்டால் அவங்க தங்களை ஆத்மான்னு கூட புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. அதனால பரமாத்மாவும் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க வாயிலிருந்து வர அத்தனையும் பொய் 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 இல்லையா? எல்லாமே பொய். ஏன்னா ஆத்மாவை பற்றியும் தெரியாது, பரமாத்மாவை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. பாபா சொல்றாரு, கர்மத்தின் கணக்கை முடிச்சு தான் ஆகணும் குழந்தை. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீ துக்கம் கொடுத்துருப்ப, அதை அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. உடல் வியாதி மூலமாக அனுபவிக்கிறோம், பண கஷ்டம், நம்பிக்கை துரோகம், இது மாதிரி திடீர்னு வர்றது எல்லாமே கர்ம கணக்கு தான். அனுபவிச்சு தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. அதனால தான் ஒரு தர்மராஜ் இல்லையா? எல்லாருக்கும் நியாயமாக இருக்குது. ஆனால் கர்மாதீத்த நிலை, அதை வெற்றி கொள்ளக்கூடிய வழி என்ன? அந்த வெற்றி கொள்ளும் வழி, கர்மத்தின் விதிப்படி அவங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்க வருவாங்க.
கண்டிப்பாக வருவாங்க, அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அது உங்களுக்குள்ளே எந்த தாக்கத்தும் ஏற்படுத்தாது. நீங்கள் ஃபுல் ஆத்ம உணர்வில் ஒரு பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருந்தீங்கன்னா அதுதான் கர்மாதீத்த நிலை இல்லையா? கர்மங்களை வென்ற நிலை. அந்த கர்மத்தின் விளைவிலிருந்து தப்பிச்சிடுவீங்க. அதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. மற்றபடி உடலில் வியாதி இருக்குன்னா அது இருக்கும், ஆனால் உங்கள் புத்தியில் அதோடைய தாக்கம் இருக்காது. அப்படியே பரமானந்த நிலை, ஃபுல் ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த தர்மத்தை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். இறைவனோட எப்படி தொடர்பு கொள்ள, வேற எங்கேயுமே இது கற்றுக் கொடுக்கப்படுறது கிடையாது. அதனால் அவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாமே பொய் தான் இல்லையா? அப்படியே சுவாசத்தை மேல் நோக்கி செலுத்தி அங்கேருந்து என்னென்னமோ வரும், இப்படி வரும், அது வரும், எல்லாமே மாயா. அதனால் எந்த விதமான லாபமும் யாருக்கும் கிடையாது. அது இறைவனை அடையக்கூடிய வழியும் கிடையாது. வேணால் அல்பகால சந்தோஷம், சாப்பிடாமல் இருக்கிறது, அதுவும் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அது அமையும் இல்லையா? ஒரு 1000 பேர் ட்ரை பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு அமைஞ்சாலே ஆச்சரியம். ஸோ அதுவுமே நாடகத்தின்படி அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கணும், அல்லது பல ஜென்மத்தோடைய அவங்களுடைய ஆசைகளாக இருக்கணும். இறைவன்கிட்ட அதுக்கு தவம் பண்ணியிருக்கலாம் அவங்க. ஸோ அதனால் அது அடையுது. அதனால் அதை போய் மற்றவர்கள் கற்றுக்கிறது எல்லாமே டைம் வேஸ்ட். பரமாத்மாவோ நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள அழிவற்ற இந்த நாடக பாகம் பதிவாகி இருக்குது அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூப்பர் பாயிண்டில் இறைவன் குட்டி கொண்டு புள்ளின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவர் எவ்வளோ பெரிய ஜோதி. அதே மாதிரி அவருக்குள்ளேயும் பதிவாயிருக்குது நாடகம். அதைத்தான் அவர் நடிப்பார். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நடிக்க முடியாது, அவர் இஷ்டத்துக்கும் அவரால் நடிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுமா? எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. எங்கேயுமே அவரை தொடர்பு கொண்டதும் கிடையாது. இந்த 5000 வருஷத்தில், இந்த சங்கமயுகத்தில் தான் இது நடக்குது. இறைவன்கிட்ட யாரும் பேசுறதும் கிடையாது. இறைவனும் வேற எங்கேயுமே வந்து மனிதர்கள்கிட்ட எப்பொழுதும் பேசுனதும் கிடையாது. எல்லா அதிசயமும் இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்குது. இதுவரைக்கும் அவங்க நினைவு செஞ்சதெல்லாம் பிரம்மத்தை தான். இறைவன் இருக்கிற இடத்தையே இறைவன் நினச்சி தப்பாக நினச்சி நினைவு செஞ்சிட்டாங்க. அது பாபா சொல்றாரு, இடத்தோடு நீங்கள் என்ன பேச முடியும்? ஆத்மாக்கள் கிட்ட தான் பேச முடியும். ஆகாயத்திடமா பேசுவீங்க? சொல்லுவாங்களே, உன் கூட பேசுறதுக்கு நான் இந்த செவுத்துல பேசலாம், செவுத்துக்கிட்ட பேசுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? செவுத்துக்கிட்ட பேச முடியாது. அதே மாதிரி தான் ஒன் டைம் பேச முடியாதுன்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஆகாயத்துக்கிட்ட பேச முடியாது இல்லை? அதே மாதிரி அதுவும் ஒரு தத்துவம் தானே, பிரம்ம மகா தத்துவம். அதுக்கிட்ட எப்படி பேச முடியும்? அந்த பிரம்ம மகா தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள், அதுதான் உங்கள் வசிப்பிடம். ஆனால் இந்த ஸ்தூல உலகத்தில் உங்கள் பாகத்தை நடிக்கிறதுக்காக உடலை தாரணை செஞ்சு வந்திருக்கிறீங்க. மற்றபடி நிர்வாண தாமத்தில் உங்களால் என்ன தொடர்பு செய்ய முடியும்? அது வெறும் தத்துவம் தானே. அப்போ பேசுறது எங்கே பேசுகிறீங்க? பரமாத்மாவோட பேசுகிறீங்க. நீங்கள் சாந்தி தாமத்தை பாபா நினைக்க சொல்கிறாரு, ஆனால் சாந்தி தாமத்து கூட பேச முடியாது. அங்கே இருக்கிற சிவபாபா கூட தான் பேச முடியும். அவர் தான் உயிரோட்டமாக இருக்கிறார் இல்லையா? பரமாத்மா கூட தான் பேசுகிறோம். பேசுறது ஆத்மா. இந்த உறுப்புகள் மூலமாக கேட்குது, பார்க்குது, பேசுது. ஆனால் ஆத்மா இல்லைன்னா சரீரத்தினால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரே தடவை தான் முழு கல்பத்தில் ஆத்மா பரமாத்மாவோட தொடர்பு கொள்கிற முறை கற்றுக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? மற்ற ரேடார் மூலமாக எதோ தொடர்பு கொள்ள முடியுது. மேலே இருக்கிற இல்லையா சேட்டலைட்டில் தொடர்பு கொண்டு என்னென்னமோ பண்ண, அந்த மாதிரி தொடர்புலாம் மனிதர் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இறைவனோடு தொடர்பு கொள்வது கல்பத்துக்கு ஒரே முறை தான். அதுவும் இறைவனே வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்ற மகிமையும் இருக்குது. அப்போ பிரிஞ்சவங்க மீண்டும் தொடர்பு கொள்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்தூலமாகவும் தொடர்பு ஏற்படுது இல்லையா? நேரடியாகவும் நம்ம பார்க்குறோம் பாப் தாதாவை. இப்போ தான் இந்த தொடர்பு கொள்வது, கம்யூனிகேஷன் நடக்குது. அவ்வளோதான். இதான் கடைசி, இதான் ஃபஸ்ட்டு.
அடுத்தது எப்பவுமே அவரோடு தொடர்பு கொள்ளவே முடியாது. தேவதைகள் உயர்ந்தவங்க தான், ஆனால் அவங்க இறைவனைய தொடர்பு கொள்கிறாங்க, இறைவனோட பேசுகிறாங்க. அவங்க இறைவனை நினச்சி பார்க்கறது கூட கிடையாதான். எவ்வளோ சூப்பர் விஷயம் இல்லையா? ஏன்னா நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நமக்கு இந்த சங்கம யுகத்தில் முழு சம்மந்தமும் ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ பாபா கிட்ட எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? மற்ற அனைத்து சம்மந்தத்தையும் கட் பண்ணிட்டு தொடர்பு கொள்கிறோம். ஸோ இது ஓரளவு ஹடயோகிகள் கூட பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வெளி உலக தொடர்பு இறைவனை சந்திக்கிறதுக்கு தடையாக இருக்குன்ற அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம காட்டுக்கெல்லாம் போல் வீட்டில் இருந்தே புத்தியை மட்டும் எல்லாத்துலேருந்தும் கட் பண்ணி டைரெக்டாக பாபா எப்படி நினைக்கிறதுன்னு தெரியும், அவங்களுக்கு அதுவும் தெரியாது. அதனால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் அவங்களால இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியறது கிடையாது. அவங்க எல்லா சம்பந்தத்தையும் இறைவனோடு வைக்கிறதும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ஒரு சிவ தந்தை தான், ஹே பதித்த பாவனரே வாங்க, துக்கமா இருக்கிறோம், எங்களை காப்பாத்துங்க, அழுக்கா இருக்கிறோம், தூய்மையாக்குங்கன்னு அவர் ஒருத்தரைத்தான் நினைச்சுறாங்க எல்லா ஆத்மாக்களும். ஆத்மாதான் பரமபிதா பரமாத்மா கிட்ட அப்படி சொல்லுது வாங்கன்ட்டு. ஆனா அந்த பரமாத்மா இப்ப வந்துட்டாரு, பிரம்ம பாபா உடலுக்குள்ள இருக்காரு, உடலுக்குள்ள இருந்து இந்த ஞானத்தை சொல்றாரு. ஆனா எப்பவுமே இருக்க மாட்டார், ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவார். அவருக்குத்தான் சாந்தி தாத்தா, சாந்தி அளிக்கும் வள்ளல்னு சொல்லப்படுது. சாந்தியின் கடலா இருக்கிறார். நாம மறுபடியும் எப்படி சாந்தி தாமத்துக்கு போறது? அங்கதான் வசிக்கிறவங்க, அங்கிருந்து இங்க வந்துட்டோம், மறுபடியும் எப்படி பாபா போறது? பாபா சொல்றாரு, அழைச்சிட்டு போவாதான் குழந்தை, நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒன்று சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போய் சுகதாமத்துக்கு அனுப்புறதுக்கு கல்பத்தின் சங்கமயுகத்துல வரேன். பதித்த பாவனா வாங்க வாங்க நினைவு செஞ்சுங்கல்ல, பாபா சொல்றாரு, நானும் வந்துட்டேன், வந்து வழியை சொல்லி நீங்களும் என்கிட்ட பரந்தாமத்துக்கு வரக்கூடிய வழியும் சொல்லிடுறாரு. ஆத்மாவில் நிறைய பாவச்சுமை இப்போ ஏறி இருக்குது. ஆத்மா தான் அனுபவிக்கணும். அதுக்கு தான் நீ அழிவற்ற ஆத்மா அப்படின்னு சொல்றது. அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அழுவுறாரு. அழுவும்போது நீ எதுக்கு பயப்படுற? நீ அழிவற்ற ஆத்மா, உன்னை வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாதுன்றார். ஆனால் உண்மையிலே ஆத்மா, அதுவும் உண்மைதான். பட் ஆனால் அதை நினைத்து நாம் கவலையும் படணும். செஞ்ச பாவத்தை ஆத்மா அனுபவிச்சே தீருமே. அப்போ அந்த பயம் இருக்கணும். மீண்டும் நாம் தப்பு செய்யக்கூடாது. செஞ்ச தப்பை எரிக்கிறதுக்கு யோக முறை கற்றுக் கொடுத்துட்டாரு, இனி பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பாவச்சுமையை எரிக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தலை. ஸோ அதை நாம் ஆத்மா அனுபவிக்குது. ஏதோ ஒரு உடலை எடுத்து அனுபவிச்சே தீரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரீரத்தில் இருக்கும்போது தான் தண்டனை அதால் அனுபவிக்கவும் முடியும். தண்டனை அனுபவிக்கிற உணர்வே அப்போதானே ஏற்படும். அப்போ பாருங்க, அப்போ நம்ம செய்த கர்மங்களுக்கு பாவங்களுக்கெல்லாம் தண்டனை எங்கே கிடைக்குது? உடல்ல இருக்கும்பொழுதே தான் கிடைக்குது. சரீரத்துக்கு ஏற்படும் பொழுது ஆத்மா துக்கத்தை அனுபவிக்குது இல்லையா? நேற்று பாபா சொன்னதே சொல்றாரு. ஆனால் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சிருச்சுன்னா, சரீரத்தை என்ன அடித்தாலும் ஆத்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, துக்கமே அனுபவிக்காது. புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மான்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் அவர் புண்ணிய ஆத்மாப்பா, அவர் மகாத்மா பாப்பா, மகான் ஆத்மா சொல்கிறதெல்லாம் ஆத்மாவுக்கு. ஆனால் நான் ஆத்மான்ற ஞானம் மனுஷங்க கிட்ட இல்லவே இல்லை. அதில் பக்தியில் ஆத்மா வேற உயிர் வேறையாம் இல்லையா? ஆனால் பாவம் அவங்களுக்கு இந்த ஞானம் தெரியாது. மனிதர்களை எழுதிய
வேதங்களை படிச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. நானே ஆத்மா தான், உடம்பு கிடையாதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. இங்க இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரும் மற்ற ஆத்மாக்களோட தான் தொடர்பு கொள்றாங்க. ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசுறாங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்குது. முழு விளையாட்டையும் இந்த ஆத்மா தான் நடத்திட்டு இருக்குது. எனக்கு 7 குழந்தைங்க அப்படின்னு ஆத்மா தான் சரீரத்தின் மூலமா சொல்லுது. ஆனா பாபா சொல்றாரு, உங்களுக்கு 7 குழந்தைங்க தான், எனக்கு உடம்பே கிடையாது, ஆனா எனக்கு அத்தனை பேரும் குழந்தைங்க. பிரம்மா பாபா சரீரத்தில் வந்து சொல்ற, சரீரத்தின் மூலமாக தான் சொல்ல முடியும். சரீரமற்ற எனக்கு அத்தனை பேரும் குழந்தைங்கன்னு சிவபாபா சொல்கிறார். சரீரமே இல்லை எனக்கு, ஆனால் சரீரத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிற அத்தனை ஆத்மாவும் என்னோட குழந்தைங்க. குழந்தை மட்டும் இல்லை, பேர குழந்தைங்களும். ஏன்னா பிரம்மா பாபா பிரம்மாவை குழந்தையாக்கி அவர் மூலமாக மற்ற குழந்தைகளை படிக்கிறதுனால அவர் தாத்தாவாயிடுறார். எத்தனை குழந்தைங்களுக்கு நான் தாத்தா ஆகிறேன் கணக்கிட்டு பார்க்கலாம். பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக தான் முழு மனித சிருஷ்டியையும் படைக்கிறார். நல்லது. பிரம்மா யாரோட குழந்தை? சிவபாபாவுடைய குழந்தை. பரம்பிதா சிவபாபா பிரம்மா மூலமா சிருஷ்டியை படைச்சிட்டு இருக்கிறாருன்னு நம்ம புத்தியில இப்ப இருக்குது. மற்றபடி பிரம்மா ஒன்றும் படைப்பவர் கிடையாது. ஆனா வேதங்களை தவறுதலாக பிரம்மாவே படைக்கிறாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள வந்து படைக்கிறவர் இறைவன் சிவபாபா. அவருக்கு சரீரம் கிடையாது, அவரைத்தான் படைப்பவர்னு சொல்ல முடியும். அவர் இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக குழந்தைகளை தத்து எடுக்கிறார். குழந்தைங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியுது. இருந்தாலும் பாபா குழந்தைங்க அத்தனை பேர் புத்தியிலும் இது ஒரே சீரா பதிகிறதும் கிடையாது. தந்தை தானே ஆஸ்தியை கொடுப்பாரு, தகுதி உடையவரை ஆக்குவார் இல்லையா? அவர் சொத்தும் கொடுக்குறாரு. அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு என்ன தகுதி தேவையோ அத்தனை தெய்வீக குணங்களை நிரப்பவும் செய்கிறார். தந்தையை நினைவு செய்யுங்க. பாரதத்தின் மிக பழமையான யோகம் இதுதான். சிவனை நினைவு செய்யறது தான், ஒளிப்பிள்ளையா நினைவு செய்யறது தான் இந்த மிக பழமையான யோகம். அனைத்து ரிஷி முனிவர்களை தேவதையாக்கிய யோகமாக வேதங்களில் குறிப்பிடப்பட்ட அந்த ராஜயோகம் இறைவனை ஒளிப்பிள்ளையா நினைவு செய்யறது தான். ஏன்னா இதை தவிர செய்த பாவங்களை அழிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. எந்த அளவுக்கு அவர் நினைவுல மூழ்கி இருக்கிறீங்களோ அதோடைய தாக்கம் கடைசி நொடி சரீரத்தை பிரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கும். அப்படின்னு அர்த்தம் கடைசியில இறைவனுடைய நினைவு இருக்கும். இப்ப நீங்க அந்த அளவுக்கு நினைவிலே மூழ்கி இருந்தா மட்டுமே, அப்படி இறுதி நேரத்துல இறைவனுடைய நினைவு இருந்தா பயங்கர உயர்ந்த பதவி கிடைக்கும். அதைத்தான் அந்துமதி சோகதி. அந்தனா கடைசி, மதி புத்தி. கடைசி நேரத்துல புத்தி எப்படி இருக்கோ சோகதி அதே மாதிரி உங்களுடைய நிலைமையாகிடும். ஸோ நினைவில் மூழ்கி இருப்பதன் மூலமாக தான் சதா காலத்துக்கும் நோயற்றவராக, செல்வந்தராக, ஆயுள் நீண்டவர்களாக மாறுவீங்க. ஸோ இந்த பலன் உங்களுக்கு முயற்சியின் மூலமாக கிடைக்குது. சத்யுகத்தில் ஸ்ரீநாராயணன் லக்ஷ்மியுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அவங்க எப்படி அதை அடைஞ்சாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியல. ஆனால் மகிமை மட்டும் பாடிட்டு இருக்கிறாங்க, அர்த்தமே தெரியாம. பாருங்க எவ்வளவு பூஜை செய்கிறாங்க, யாத்திரைகள் போகிறாங்க. ஆனால் இங்கே முற்றிலும் அமைதி இருக்கிறது. தந்தை ஞானக்கடல் இருந்தாலும்
இது கூட ஒரு நொடியுடைய விஷயம்தான். என்னை நினைவு மட்டும் செய்யுங்க. பிறகு ஆஸ்தி உங்களுடையதாகவே இருக்கவே இருக்கும். பாபா ஞானக்கடல் தான், ஆனா அவருடைய ஞானத்தை ஒரு நொடியில கொடுத்துறாரு. அவனுடைய சுய தர்மம் அமைதி குழந்தை, உன்னுடைய வீடு அமைதி தாமம், சாந்தி தாமம். வீட்டில் இருக்கிற சிவபாபா சாந்தி கடல், அவரை வீட்டில் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆஸ்தி உங்க கூடவே இருக்கும் நிரந்தரமாக 21 பிறவிக்கு. ஸோ சுருக்கமாக சொன்னால் அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. அப்பாவை நினைவு செய்யுங்கன்னா மன்மனா பாபா, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, அதாவது சொர்க்கத்தை நினைவு செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் மத்தியாஜி பாபா. அவ்வளோதான் ஞானம். சாரமாக சொல்லணும்னா, அதை விளக்கமாக சொல்லணும்னா அது நிறையா இருக்குது. அதை தான் டெய்லியும் ஒவ்வொரு வானிலையும் சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை வருடமாக இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. 100 வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது ஞானம். ஆனா அந்த ஜனங்கள் நடத்துறாங்களே மாநாடு, அதுல எந்த சாரமும் கிடையாது. போய் உட்காந்து நமக்கு பிரம்மகுமாரி ஆனதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பிடிக்குதுன்னா இந்த ஞானத்துடைய போதை உங்களுக்கு ஏறலைன்னு அர்த்தம் இல்லையா? பாபா குழந்தை ஆகிறவங்களுக்கு வந்து வீட்டில் டிவி போடுறாங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறாங்கன்னா நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா பாபா ஞானத்தை தவிர நமக்கு எதுவுமே பிடிக்காது. அவங்க வந்து மதங்களின் மாநாட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, யோகாவுடைய மாநாட்டுக்கும் கூப்பிடுறாங்க. அதாவது மனிதர்களை கூப்பிடுறாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, அங்கே போய் என்னத்தை கற்றுக்க போகிறாங்க, எல்லாமே வேஸ்ட். செம்ம சூப்பர் இல்லையா? அதனால தான் போகவே பிடிக்காது. நமக்கு ஒரு சேவை இருந்தால் போகலாம், பட் சும்மா போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து என்ன பண்ண போகிறோம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? வேஸ்ட், டைம் வேஸ்ட் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கொடுக்குற ஒரு பாபா தான். ஒரு நொடியில் நமக்கு ஞானம் கிடச்சிச்சு, அங்கே போய் மணிக்கணக்காக போய் நாம் எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கணும்? ஆனால் சேவைக்காக போகலாம் இல்லையா? நம்மளுடைய ஞானத்தை நாம் கொடுக்குற வாய்ப்பு, சொற்பொழிவாற்றுற வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக போகணும். பட் சும்மா போய் தெரிஞ்சுக்கிறது, சும்மா வாங்கன்னு கலந்துக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றது, அது வேஸ்ட். நாங்கள் வர்றோம், எங்களுடைய சேவை செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வரும், இல்லைன்னா நாங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அது டைம் வேஸ்ட் நமக்கு. ஆனால் இப்போ நடக்குது பாருங்க, ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிற மாநாடு. அதன் மூலமாக தான் பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்கிறார். வெகு காலமாக பரமாத்மா கிட்ட இருந்து அனைத்து ஆத்மாக்களும் பிரிஞ்சு இருந்ததுனால தான் பந்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. வா லேசாயிடு, என்ன மாதிரியே பறந்து வா பரந்தாமத்துக்கு. சத்குரு தரகர் ரூபத்தில் கிடைக்கும் பொழுது தான் அந்த அழகான சந்திப்பு நடக்குதுன்னு பாடப்படுது இல்லையா? அவரே வந்து தரகராகி தன்னோடு நிச்சயதார்த்தம் பண்ண வைக்கிறார். புது உலகத்தை படைக்கிறார் அப்பா. அந்த புது உலகத்துக்கு தகுதி உடையவர்களாக நம்மளை மாத்துறார். எல்லாத்தையும் விட நம்பர் 1 மாநாடு இதுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாநாடு எது? பாபாவை சந்திக்கிறது. தினம் தினம் சந்திக்கிறோம் பாபாவை புத்தியினால் பரந்தாமத்துக்கு போய். அது இல்லாமல் நேரடியாக போய் மதுபனிலையும் சந்திக்கிறோம். இதுக்குத்தான் உண்மையிலே கும்பமேளான்னு சொல்லப்படுது. விழா, சந்திப்பு விழா. கும்பம் அப்படின்றது அந்த சந்திப்புக்கு, சங்கமத்துக்குத்தான் சொல்லப்படுது. இந்த சங்கமத்தின் மேலாதான் முதல் தரமான மாநாடு. இந்த மாநாட்டில் எல்லா ஆத்மாவும் வந்து யாரை சந்திக்கிறாங்க? பரமாத்மாவை சந்திக்கிறாங்க. மத மாநாடுகளில் இறைவனையா சந்திக்கிறாங்க. அதனால்தான் டைம் வேஸ்ட்ன்ற. யோகா மாநாட்டில் என்ன ராஜயோகத்தையா கற்றுக் கொடுக்குறாங்க?
இறைவனை நினைக்கிறது எப்படி நான் கற்றுக் கொடுக்குறாங்க, அதனால தான் டைம் வேஸ்ட்டு. ஆனால் இங்கே பாபாவையே சந்திக்கிறோம், அவரை நினைக்கிறதுக்கான வழியும் கற்றுக்குறோம், அதனால தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. ஜீவன் முக்தி கிடைத்த பிறகு வேற எந்த மாநாடு, தொல்லை, யஜ்யம், தவம் எதுவுமே நடக்காது. எல்லாமே முடிஞ்சு போயிடும். வெறும் சுகம் 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 சாந்தி மட்டும்தான் இருக்கும் உலகம் ஃபுல்லா. என்ன மாதிரி மாநாடு இறைவனோடு நீங்க நடத்துற இந்த மாநாடு. ஆத்மா உடல்ல பிரவேசிச்சுச்சுன்னா உடலோட சேர்த்து அது ஜீவாத்மான்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி சிவபாபாவும் தற்காலிகமாக ஜீவாத்மாவா மாறுறார் இல்லையா. அவர் பிரம்மா உடல்ல வர்றார். அப்படி வரலன்னா நான் எப்படி என்னுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும்? தப்பான விஷயத்தையே கேட்டுட்டு அதனால எந்த லாபமும் இல்லாமல் உங்களுக்கு நஷ்டம் மேலே நஷ்டம், துக்கம் மேலே துக்கம் தானே ஆகுது. உங்களை எப்படி நான் விடுவிக்கிறது? அப்போ நான் ஒருத்தர் உடலில் வந்து தானே ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் புதுசாக வர குழந்தைங்களுக்காக இது. புதுசாக வர குழந்தை கடவுள் வந்து பேசுகிறாரா, உண்மையாக இருக்குமா, கடவுள் எப்படி வருவார், எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் வருவார்? அதுக்கு தான் பாபா நிச்சய புத்தி ஏற்படுத்துறாரு. நான் ஞான கடல் தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் உனக்கு எப்படி சொல்லுவேன் உடல் எடுக்காமல். தனியாக ஒரு ரிஷி முனிவர் வள்ளலாறு இயேசுக்கு மட்டும் சொன்னால் மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் அவர் பிடிக்குமா, அவருக்கு ஒருத்தரை தான் பிடிக்குமான்னு கேட்கும். அப்படி கிடையாது. அவர் எல்லாருக்கும் தான் சொல்கிறார். யார் வேணாலும் அவரை பார்க்குற மாதிரி தான் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய அறிமுகத்தையும் இந்த சிருஷ்டியோடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் 3 கால ஞானத்தை கொடுத்து திரிகாலதர்சியாகவோ சுய தரிசன சக்கரதாரியோ நம்மளை எப்படி ஆக்க முடியும் அவர் வராமல்? இப்போ சொல்கிறீங்கல்ல நாங்கள் சுதர்ஷன சக்கரதாரி, ஆனால் மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்ன இவங்க சக்கரதாரின்றாங்க? சக்கரதாரின்றது மகாவிஷ்ணுவை தானே சொல்லுவாங்க அப்படின்னு விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கல. ஏன்னா கீதையில் கிருஷ்ணருடைய பேரை கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா சக்கரத்துடைய விஷயமே கிடையாது. உங்களுடைய சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றி ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதுதான் சக்கரம் இல்லையா. இந்த மாநாடு பாருங்க எவ்வளவு முதல் தரமான மாநாடு. மற்ற அனைத்து மாநாடுகளும் நேரத்தை வீணாக்குறது தான். என்ன பண்ணுறது, நாடகத்தில் பதிவாயிருக்குது இல்லையா. மற்ற எந்த மாநாட்டுக்கும் மகிமைக்கிறது. ஆனால் அந்த மாநாட்டுக்கு எத்தனை கொடி எத்தனை பேனர் ஊரே அலுவலப்படுது. ஆனால் நம்ம அமைதியாக போயிட்டு வரோம், இறைவனையே சந்திச்சுட்டு வரோம் இல்லையா. ஜீவ ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா சந்திக்கிற இந்த மாநாடு தான் எல்லாத்தையும் விட முதல் தரமான நல்ல மாநாடு. திரும்ப திரும்ப அதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தடவைக்கு மேலே அட்லீஸ்ட் ஆக்சுவலாக இந்த வாணி ஃபுல்லாகவே அதை தான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அது நம்ம சிந்திக்கலை. ஸோ இந்த வாணியோடு நம்ம மதுபன் போனோன்னா அந்த போதை தெரியும். இத்தனை பேரும் அந்த ஒரு தந்தையை நினைவு செய்கிறாங்க, இத்தனை பேரும் வழி நடத்துறது அந்த ஒரு தந்தை, ஒரு டீச்சர், எவ்வளோ குஷியாக இருக்கும். ஜீவாத்மாக்கள் எல்லோரும் பரமாத்மா வாங்க நினைவு செய்கிறாங்களே, அப்போ கண்டிப்பாக அவர் உடலில் தானே வருவார். வராமல் அவர் எப்படி குழந்தைங்கிட்ட பேச முடியும்? அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த சந்திப்பு மாநாடு எல்லாத்தையும் விட சிறந்தது, நல்லது. ஏன்னா இந்த மாநாட்டில் தான் பரமபிதா பரமாத்மா வந்து எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறார். இது பார்த்தீங்கன்னா பைபிளில் இயேசு போகிற இடமெல்லாம் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஸோ உண்மையான ஞானஸ்நானம் பாபா தான் பண்ண வைக்கிறார் இல்லையா. ஸோ அதன் மூலமாக தான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிது எல்லாருக்கும். பாபா சொல்கிறாரு, உலகமே பதித்த உலகம்.
இப்போ அதாவது பதிதம்னா அழுக்கு. ஸோ அழுக்கான உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் அழுக்காக இருக்கிறதுனால அழுக்கான ஆத்மாக்களோட தான் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் பதித ஆத்மாக்கள் பதித்த பாவனரோடு சந்திக்கிறோம், தூய்மையாக்குபவரோடு சந்திக்கிறோம். இல்லை, அழுக்காக இருக்கிறோம், தூய்மையாக்குறவரை சந்தித்து தான் நாம் தூய்மையாக்குறோம். அப்போ தானே அவரை சந்தித்தா தானே அவர் நம்மளை தூய்மையாக்கக்கூடிய வழியை சொல்ல முடியும், சொல்லி தூய்மையாக்க முடியும். எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ஸோ ஆத்மாக்கள் பரமாத்மாவோடு வைக்கிற இந்த தொடர்பு அல்லது யோகம்தான் உத்தமத்திலும் உத்தமமான மிகச்சிறந்த யோகம். இதுதான், இது மட்டும்தான் உண்மையான யோகமும் கூட. அதுவும் இந்த யோக முறையை சுயம் பகவானே வந்து கற்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? என் ஒருவனை நினைவு செய்யுங்க. இதோடைய நினைவாக தான் ஆஞ்சநேயருக்கு குரு பகவானே வந்து போதிச்ச மாதிரி பக்தியில் எழுதியிருக்கிறாங்க. குரு பகவான் யார்? சிவபாபா தான் இல்லையா? ஆக்சுவலாக சூரிய பகவான் சொல்லுவாங்க. கரெக்ட், சூரிய பகவானே. அப்போ உண்மையிலே எந்த சூரிய பகவான்? ஞானசூரியன். அவரே வந்து கற்றுக் கொடுக்குறார். அவரோட தொடர்பு வைக்கிற யோக முறை ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட. என்னது? என் ஒருவனை நினைவு செய். நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், நீயும் ஒளிப்புள்ளியாக இருக்க. உன்னை ஒளிப்புள்ளியாக உணர்ந்து என்னை நினைவு செய். ஏ ஜீவாத்மாக்களே, உங்களுடைய பரலோக தந்தையாகிய என்னுடன் யோகம் செஞ்சீங்கன்னா, யோகம் வச்சிங்க, தொடர்பு வச்சிங்க, நினைவு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிஞ்சு போயிடும். இதில் தான் இருக்குது. பாபாவை நினைவு செய்ய செய்ய ரெண்டு விஷயம் நடக்கும். என்னென்னு அந்த விஷயம்னா, ஒன்று பாவம் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று தெய்வீக குணம் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் இது பாவம். நல்ல யோகம் பண்ண பண்ண அது வரைக்கும் உங்களுக்கு பாவம் தெரியாது. ஒரு டைமில் அந்த யோகா பவர் யார் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இது பாவம் டக்குன்னு. ஏன்னா சூக்ஷ்மமாக நிறைய பாவம் இருக்குது பாபா குழந்தைங்களுக்கு. ஸோ அதில் இருந்தெல்லாம் விலகும். அப்போ அது எப்போ தெரியுது? யோகா பவர் அதிகமாகும்போது. ஏன் அதிகமாகும்போது தெரியுது? ஏன்னா கடந்த பாவம்லாம் எரியுறதுனால புதுசாக பாவம் வரும்போது நமக்கு தெரியுது, டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம் இது பாவம். உடனே அதன் மீது நமக்கு வெறுப்பு வந்துடுது, அதிலிருந்து விலகிடுறோம். எல்லா ஆத்மாவும் எப்போ பரமாத்மாவை சந்திக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக பரமாத்மா ஆஸ்தி கொடுப்பார். அதுக்கு தான் அவர் வர்றாரு. இறுதியில் எதுக்கு வர்றாரு? ஆஸ்தி கொடுக்க வர்றாரு. இறுதியில் தான் இறைவன் வர்றாரு. இறுதியில் தான் நம்ம இறைவனுக்கு குழந்தையாகவும் ஆகிறோம். குழந்தை ஆகும்போது தான் ஆஸ்தி கிடைக்குது. அதனால தான் அவர் ஒருத்தரைத்தான் சத்கதி அளிக்கும் வள்ளல், ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல்ன்ற மகிமை பாடப்படுது. ஏன்னா இந்த ஞானத்தை, இந்த மாதிரி ரகசியங்களை வேற யாருமே சொல்றது கிடையாது. நீங்க இதை சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வேற யார்கிட்ட இருந்தும் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்த கேட்டதே இல்லை. ஆனால் ஒரு சில பிரதர் சொல்றாங்க, நீங்க சொல்றது எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நான் எதுலையும் படிச்சது கிடையாது, ஆனால் எனக்கு இது தோணுச்சு. அது எப்படின்னா கடந்த ஜென்மத்துடைய சமஸ்காரம் வெளிப்படுது. மற்றபடி எந்த புஸ்தகத்திலும் இது இருக்காது. அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நாங்கள் எந்த வேதத்திலையும் இதை பார்க்கலங்க, ஆனால் நீங்கள் நல்லா புரிய வைக்கிறீங்களே, எந்த சாஸ்திரத்திலும் இந்த விஷயம் இல்லையே. அதுக்கு பாபா சொல்றாரு, சாஸ்திரம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஞானத்திலிருந்து வெளிப்படுது. 2500 வருடம் கழிச்சு துவாபர யுகத்தில். ஆனால் அதன் மூலமாக அவங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்காது. இறைவனுடைய ஞானத்தில் தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்குது. சாஸ்திரத்துலேருந்து என்ன கற்றுக்க முடியும்? ஒன்றும் கற்றுக்க முடியாது. பாபா காலன்களுக்கெல்லாம் காலன் ஆவார்.
ஏன் அப்படி சொல்கிறாரு? ஒருத்தரை கூட விட்டுட்டு போக மாட்டார், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவார். அவசியம் அவர் வருவார். வந்தால் தானே உங்களை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போக முடியும். எல்லாமே அழுக்காக இருக்கிறாங்க, தூய்மையானதான் தூய்மையான இடத்துக்கு போக முடியும். தூய்மையானவர் தான் வந்து அது தூய்மையாக்கும் வழி. தூய்மையானவரை நினைக்கும் வழி தான் தூய்மையாக்குற வழி. ஸோ அதை கற்றுக் கொடுத்து கூட்டு போகிறார். இப்போ உங்களை தூய்மை ஆக்கிட்டு இருக்கிறார். ஒரு வினாடியில் எல்லாரையும் அழுக்காக்குற மாதிரி மாயா வரும். கடைசியில் பெரிய பெரிய மகாரதிகள்லாம் விழுந்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போவே பக்குவப்படுத்துகிறார். இப்போவே ஒரு டெஸ்ட் பேப்பராக வைக்கிறார். ஆடாமல் அசையாமல் இருக்கிறேன், இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன் பாபா, உங்களை தவிர என்னுடைய புத்தி எதுலையுமே இல்லை பாப்பா, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த சீச்சி உலகன்றா இருப்பாருங்க. ஏன் பல வெறுப்பு வரணும் உங்களுக்கு? ஆத்மீக அன்பை தவிர வேற எந்த அன்பும் எதன் மீதும் யார் மீதும் இருக்கவே கூடாது. அப்போதான் தூய்மையாக முடியும். அப்போதான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாருமே தூய்மையானவங்க தானே இருப்பாங்க. அப்போ சத்தியுகத்தில் எல்லாம் தூய்மையாக இருப்பாங்க, கலியுகத்தில் எல்லாம் அழுக்காக இருப்பாங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமயுகத்தில் தானே அவங்க தூய்மையாகி இருக்க முடியும். அப்போ தூய்மையாக்கக்கூடிய பகவான் அந்த சங்கமயுகத்தில் தானே வந்து இந்த ஞானத்தை கொடுத்துருப்பாரு. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? கல்பத்தின் சங்கமத்தில் வரார், யுகங்களின் சங்கமத்தில் வரலை. கீதையில் அது தவறாக சொல்லிட்டாங்க. தந்தை வந்துட்டாரு, உங்களுடைய தொடர்பை தன்னோடு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, தொடர்பு கொள்ள வைக்கிறாரு. நான் சாதாரண பிரம்மாவுடைய உடலில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த தாதா ஒன்றும் பிறக்கும்போதே பிரம்மாவா இல்லை. ஆனால் பிராமணராக இருந்தாராம், கலியுக பிராமணராக இருந்தாலும் பாபா வந்தோடனே அந்த பிராமண தர்மத்தையும் விட்டுட்டு உண்மையான பிராமணன் ஆயிட்டார். அப்போதான் சிவபாபா அவருக்குள்ள பிரவேசித்த பிறகுதான் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இப்போ பிரம்மா மூலமாக புது படைப்பை படைக்கணும். அப்போ கண்டிப்பாக பிரம்மா வேணுமே. அதனால் அந்த பிரம்மாவுடைய உடலில் தான் நான் வரேன் அப்படின்னு சுயம் சிவபகவானே சொல்கிறார். முதல் நம்பர் தூய்மையாக இருந்த ஸ்ரீகிருஷ்ண ஆத்மாவே முதல் நம்பர் அழுக்காயிடுச்சு 84 பிறவி முடிச்ச பிறகு. ஆனால் இது காலச்சக்கரம், நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது, மீண்டும் நம்பர் 1ல் போக போகிறாரு. நம்பர் 1 தூய்மையானவராக இருப்பாருன்னா இப்போ கண்டிப்பாக தூய்மை ஆவார் தானே இந்த சங்கம் யுகத்தில். ஸோ தூய்மை ஆன பிறகு ஃபரிஸ்தா ஆகிறார் சூக்ஷ்மவதனத்தில். நீங்களும் அதே மாதிரி தான் ஆகுறீங்க. தத்துவம் இல்லையா? நானே அது தேவதையாக இருந்த நானே தான் 84 பிறவி முடித்து அழுக்காயிட்டோம், சூத்ரன் ஆயிட்டோம். இப்போ மீண்டும் தூய்மை ஆகிறோம் பிரம்ம பாபா மாதிரி. பிராமணர்கள் தான் தேவதை ஆவாங்க, மற்ற யாரும் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த பிராமணர்களும் யார் பாபாவுடைய வழிபடி தீவிர முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. மற்றவர்கள் அலட்சியமாக இருக்கிறவங்க தாழ்ந்த பதவி தான் அடைவாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அனைவருமே உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க தான், கல்யாணக்காரி தான். ஒரு பாபா மட்டுமா செய்கிறாரு? இல்லை சிவபாபா மட்டும் பண்ணல, சிவபாபாவுடைய குழந்தைங்க நீங்களும் அதுதான் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த இறைவனுடைய சேவையை செய்கிறவங்க நிறைய பேர் வேணும். ஏன்னா பாபா கை கால் உடல் கிடையாது. நீங்கள்
எப்படி எலெக்ஷன் டியூட்டியில் ஆன் டியூட்டி அப்படின்னு போடுறாங்களோ அது மாதிரி நீங்கள் ஆன் காட்லி டியூட்டி இல்லையா, ஆன் காட்லி சர்வீஸ், காட் ஃபாதர்லி சர்வீஸ், அதாவது இறை சேவையில் இருக்கிறீங்க. ஆனால் ஆங்கில வார்த்தைகள் நல்லா இருக்கு இல்லையா, ஆன் டியூட்டி, ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ், சூப்பராக இருக்கும் இல்லை. பாபா சென்டரில் இருக்கிற வண்டியில், ஏன்னா சாதாரண வண்டி தான் எலெக்ஷன் டைமில் ஆன் எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு போடுவாங்க. அது போட்டோன்னே அது ஏதோ ஒரு மரியாதையாக இருக்கும். அதுமாதிரி ஆன் காட்லி சர்வீஸ்னு போடலாம். அப்படி ஆனால் யாரும் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலயா அது போட்டிருப்பாங்க, அல்லது பிரம்மகுமாரிகள்னு போட்டிருப்பாங்க, கொடி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆன் காட்லி சர்வீஸ்னு போடுங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அது டக்குன்னு யோசிப்பாங்க, அது என்ன காட்லி சர்வீஸ். அது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டியூட்டினா அது ஒரு எமர்ஜென்சி மாதிரி இருக்குது, அதனால தான் அதை போடுறாங்க. அதேமாதிரி இது எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆன் காட்லி சர்வீஸ் அப்படி என்ன நடக்குது, இறைச்சேவையில் இருக்கிறீங்க. உங்களை தவிர வேற யாருமே சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. மற்ற எந்த தர்மத்தை சார்ந்தவங்களும் வர்றது கிடையாது. இப்போ காட்ஃபாதர் தான் சொர்க்கத்தை உருவாக்குறாருன்னு பாடுறாங்க எல்லா மதத்திலுமே. சொர்க்கத்தை படைத்தது இறைவன்ட்டு. முகமதியர்கள் அந்த சொர்க்கத்தை தான் பகிஷத் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் சுயம் பகிஷத்துல போறாங்களா என்ன, இதுவோ புத்தியின் விஷயம். சூப்பர் இல்லையா. அல்லாவின் பூந்தோட்டம் பகிஷதுன்னு சொல்றாங்க, ஆனா பாவம் அவங்களே போறது கிடையாது. ஏன்னா இது புத்தியோடைய விஷயம். புத்தியை எந்த அளவுக்கு சதப்பிரதானம் ஆக்குறீங்களோ இறைவனுடைய வழிபடி, அதன்படி தான் நீங்க போக முடியும். ஆனா அந்த மாதிரி ஞானம் அவங்க மதத்துல கிடையாது. பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகமாயிருக்குது. மீண்டும் இந்த நரகத்தை சொர்க்கம் ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தை தான், வேற யாரும் கிடையாது. ஸோ நபியோ கிறிஸ்துவோ புத்தரோ வந்து சொர்க்கத்தை உருவாக்க முடியாது. நேரடியாக கடவுளே வந்து உருவாக்குறார். அதுக்கு தான் அவர் இறுதியில் வர்றார். எப்போ இந்த நரகத்துக்கு பக்திக்கு முடிவு வருதோ அப்பத்தானே பாபா வந்து உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் இல்லையா. கடவுள் வராரு, அதுக்காக திடீர்னு நைட்டு 12 மணி நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ வச்சிடுறாரு. அதே மாதிரி தான் இதுவும் இயற்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறார், நாடகத்தில் கட்டுப்பட்டுருக்காரு. எப்போ முடியணுமோ அப்போ தான் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் இல்லையா. இது எப்படி இருக்குதுன்னா, குழந்தை பிறந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லை, அது கல்யாண வயசு வரும்போது தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுமாதிரி இந்த நரகம் அழிய வேண்டிய டைம் வரும்போது தான் பாபா வந்து சொர்க்கம் நம்ம மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆனா நரகத்துல தான் சிவபாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது. நரகத்திலே நம்மளை தயார்படுத்துறாரு. இப்ப நீங்க சொர்க்கத்திலும் இல்லை நரகத்திலும் இல்லை, இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறீங்க. அதான் சங்கம் யுகம். மற்றவங்க எல்லோரும் நரகத்துக்கு ஹிந்தியில் தோஜக்னு வரும்ல இருக்கு, பகிஷத்துனா சொர்க்கம். ஸோ தோஜக் பகிஷத்துக்கு நடுவில் இருக்கிறீங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் தோஜக்கில் தான் இருக்கிறாங்க, அதான் நரகத்தில் தான் இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, குழந்தைங்க பாபா குழந்தைங்க பிரம்மகுமாரிகளாகி நீங்க மட்டும்தான் உங்க முயற்சி மூலமாக சொர்க்கத்துக்கு போறீங்க, உயர்ந்த பதவியை அடையிறீங்க உங்க முயற்சியின் அனுசாரம். அதனால பாபா சொல்றாரு, யாருக்கும் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுல தானே சந்தோஷம். இப்போ எவ்வளவு குஷி இருக்கணும்ன்றார். சொர்க்கத்துக்கு நீங்க மட்டும்தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். அப்ப ஏன் குஷி இருக்க மாட்டேங்குது? அதை நாம மைண்டுக்குள்ள அசை போடுறது இல்லை, அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அசை போட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அந்த குஷி இருந்துகிட்டே இருக்கும்.
உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம். உங்கள் தெருவில் பாருங்கள் எத்தனை பேர் பாபா குழந்தை. பெரும்பான்மையான பாபா குழந்தைங்க வீட்டில் பார்த்தீங்கனாலே எல்லாரும் பாபா குழந்தையாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தரை எடுக்கிறார். அது பைபிளில் நிறைய இடத்துல இருக்கும். நான் கொஞ்சத்தில் எடுத்து உங்களை பன்மடங்கு பெருகச் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கும். யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஆனால் சொர்க்கத்துடைய மகிமை பாடுறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போகிறதுக்கு உண்மையான முயற்சி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒரு அழிவற்ற உண்மையான தந்தை சிவபாபாவோட மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான தொடர்பு இருக்கணும், யோகம் இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். முழு நம்பிக்கை, நிச்சய புத்தி எல்லாமே அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க மேலே தான் அன்பு வரும். அப்போ மற்றவர்கள் மேலே நம்பிக்கையே இருக்க வேண்டாம், வெறும் ஒரு பாபா. ஏன்னா அவர் தான் கண்டிப்பாக காப்பாற்றவும் செய்வார் தெரியும். அதனால் உங்கள் புத்தி அவரோட மட்டும் இணையுங்க, அவரோட இதயபூர்வமாக பேசுங்க. அவர்கிட்ட மட்டும்தான் உள்ளத்தின் விஷயங்களை நீங்கள் சொல்லணும், வேறு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது இல்லையா? அவர் தான் பிரியதர்ஷன். அந்த பிரியதர்ஷன் மட்டும்தான் ஏமாற்ற மாட்டார். மற்றவங்க கிட்ட சொன்னீங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையும் ஒரு சிவபாபா முன்னாடி தான் வைக்கணும், மனிதர்கள் முன்னாடி வைக்கக்கூடாது. ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? அதுதான் உள்ளடக்கும் சக்தி. உள்ளடக்கும் சக்தி இல்லாமல் மற்றவர்கள்ட்ட சொல்லி அப்படியே நிறைய பாவம் பிராமண பரிவாரத்தில் நடந்துட்டுருக்கு. அதுக்கு உண்மையான வழி என்ன? பாபா முன்னாடி போய் வைங்க, பாபாவுக்கு லெட்டர் எழுதுங்க. பாபா கிட்ட மட்டும்தான் உங்களுடைய சம்பந்தம் எல்லாமே, மனிதர்கள் கிட்ட கிடையாது. அப்போதான் பாபா கிட்ட உண்மையான தொடர்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். காலைல அமிர்தாவில் எழுந்திரிச்சு பாபா நினைவு செஞ்சேன், அப்புறம் நாள் ஃபுல்லாக மற்றவங்கிட்ட என் கதை சோக கதையை பேசுறது, அவங்க கதையை கேட்குறது இருந்தால் உண்மையான யோகம் பாபா கிட்ட நீங்கள் வைக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நாள் ஃபுல்லாக பாபா மட்டும்தான் உங்கள் கூட இருக்கணும், பாபா கூட மட்டும்தான் நீங்கள் மனசாலையும் பேசணும், எந்த தேகதாரியோடும் பேசக்கூடாது. உங்கள் மனதின் விஷயங்களும் பாபா முன்னாடி தான் வைக்கணும். அவர் தான் சரி பண்ணுவார், மனிதர்களை சரி பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கெடுக்க தான் செய்வாங்க. இறை சேவகராகி எல்லோருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் இறை சேவகர்கள். சங்கமயுகம் ஃபுல்லாகவே ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ் தான். எல்லோருக்கும் நன்மை செய்பவராகணும். ஏன்னா நம்ம பேர் என்னது? விஸ்வ கல்யாணக்காரி. இதை பற்றியே தான் சிந்திச்சுட்டு இருக்கணும், இதே தான் கவலையாக இருக்கணுன்றார். ஐயோ உலகம் ஃபுல்லாக நான் எப்படி செய்தி சொல்கிறது, எத்தனை கிராமங்களுக்கு தெரியாமல் இருக்கு, நான் எப்படி செய்தி சொல்கிறது, இதே தான் உங்கள் சிந்தனையாக இருக்கணும். வரதானம்: சர்வ சக்திகளின் அனுபவம் செய்தபடியே தக்க நேரத்தில் சித்தியை அடைந்துவிடக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட வெற்றியுடையவர் ஆகுங்கள். சர்வ சக்திகளின் அனுபவம் செய்தபடியே தக்க நேரத்தில் சித்தியை, அதாவது பலனை அடைந்துவிடக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட வெற்றியுடையவராகுங்கள். அதுக்கு விளக்கம்: அனைத்து சக்திகளிலும் நிறைஞ்சிருக்கிற நிச்சய புத்தி குழந்தைகளின் வெற்றியோ நிச்சயிக்கப்பட்டதாகவே இருக்கும். எப்படி எவரொருவரிடமும் செல்வத்தின், புத்தியின் அல்லது சம்பந்தம் தொடர்பின் சக்தி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பெரிய விஷயம்னு அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். உங்ககிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. எல்லாத்தையும் விட பெரிய செல்வம், அழியாத செல்வம் எப்பவுமே உங்க கூடவே இருக்குது. அதனால செல்வத்தின் சக்தியும் கூட இருக்குது, புத்தி மற்றும் பதவியின் சக்தியும் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். எல்லாமே உங்கள் கூட ஆஜராக இருக்குது, ஆனால் பயன்படுத்தணும். பயன்படுத்தலைன்னா அவர் என்ன பண்ண முடியும்?
சுயத்திற்காக காரியத்தில் ஈடுபடுத்துங்க. அப்போ தக்க சமயத்தில் விதி மூலமாக சித்தி பிராப்தி ஆகும். ஸ்லோகன்: வீணானவற்றை பார்ப்பது மற்றும் கேட்பதற்கான சுமையை நீக்கி விடுவது தான் டபுள் லைட் ஆவது ஆகும். வீண் விஷயங்களை பார்க்கறதும் சுமைதான், கேட்கறதும் சுமைதான். கரெக்டு தானே? சமசூப்பு பா, பயங்கரமானது இல்லையா? நீங்கள் லேசாக இருக்கணும் அப்படின்னா அது அது ஒரு சுமைன்னு நினச்சிக்கோங்க. வீண் விஷயத்தை பாபா உள்ள சொன்னாரே வாணியில், மற்ற யோகம் கற்றுக் கொடுக்குற இடம், மத மாநாடுகள் எல்லாம் நேரத்தை வீணாக்குறாங்க. அது ஒரு சுமை தானே. நான் எதுக்கு என் நேரத்தை வீணாக்கணும்? சங்கமயுகம் ஒரு வினாடி கூட நம்ம வீணாக்கக்கூடாது. ஒரு வினாடி விடாமல் எண்ணம், சொல், செயல் மூணுத்தில் ஏதோ ஒன்றுத்துலையாவது சேவை நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வீண் விஷயம் கேட்குறீங்கன்னா 3 சேவையும் அட் அ டைமில் கட் ஆயிடுச்சு. அப்போ அது சுமையாயிடுது. இருக்கிற பாவ சுமை எரியாமல் போயிடுது. ஸோ இந்த சுமையை நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வீண் விஷயத்தை கேட்காம, பார்க்காம, பேசாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் டபுள் லைட் ஆகிறதுன்றது. ஸோ நான் டபுள் லைட் ஃபரிஸ்தான்றது முக்கியம் இல்லை. வீண் விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓடி போயிடணும் எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா அது பிராமண பரிவாரத்தில் தான் நம்ம தொடர்பு இருக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு. பட் அங்கேயே வீண் விஷயம் இருக்குதுன்னா, ஆனால் எல்லோரும் வரிசைக்கிரமம் தான். அவங்கள வெறுக்க தேவையில்லை. பட் ஆனால் விலகிடுங்க. சுபசங்கல்பம் இங்கே நீங்கள் விலகிடுங்க. இல்லைன்னா அந்த குப்பை உள்ளே போயிடும், நீங்கள் கீழே போயிடுவீங்க. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா அன்பாகவும் இருக்க சொல்கிறார், விலகியும் இருக்க சொல்கிறார். ஸோ அன்புன்றது ஆத்மீக அன்பு. அந்த ஆத்மா மேலே சுபபாவனை வைங்க. அவங்க கூட பேச வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும் போது அன்பாக பேசுங்க, வெறுப்பாக பேசாதீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வீண் குணம் இருக்குது, வீண் விஷயத்த பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் யுக்தியோடு அவங்கக்கிட்ட இருந்து விலகி போயிடணும். அப்போ தான் நீங்கள் டபுள் லைட்டாக இருப்பீங்க. சம முக்கியமானது ஸ்லோகன். சரி, வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, எல்லா சக்தியும் எந்த குழந்தைங்க கிட்ட நிறைஞ்சு இருக்குதோ, பாபா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ, அந்த குழந்தைக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்டதுன்றார். தொட்டதெல்லாம் வெற்றி தான். அந்த குழந்தை உருவாக்குற எண்ணம் எல்லாம் வெற்றி அடைந்தே தீரும். அது எப்படின்னா, நல்ல கோடீஸ்வரனாக இருக்கிறவருக்கு ஏதாவது கஷ்டமா? அங்கே போனோம், அவ்வளோதானே, தோய்ப்பியே கார் வர வைக்கிறேன் அப்படின்னு போவார். அல்லது ஹெலிகாப்டர் வர வைக்கிறேன், போயிட்டு வந்துடலான்னு வரும். அதேமாதிரி புத்தியும் இருக்கு, தொடர்பின் சக்தி, பெரிய பெரிய கான்டாக்ட்லாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு எந்த விஷயமே ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற நிச்சயம் இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்றார், உங்ககிட்ட எல்லா சக்தியும் இருக்குது, மிகப்பெரிய அழியாத செல்வம் இந்த ஞான செல்வமும் இருக்குது. எல்லா செல்வமும் நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் இருக்குதுன்ற நிச்சய புத்தி இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ புத்தி இருக்குது, பதவியின் சக்தி இருக்குது இல்லையா? நான் பாபாவுடைய குழந்தை, மிகப்பெரிய பதவி, சங்கமயுக பிராமணன், மிகப்பெரிய பதவி, விஸ்வ கல்யாணகரி, மிகப்பெரிய பதவி. ஆனால் இந்த பதவியெல்லாம் காரியத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க. அது உங்ககிட்ட இருக்குதுன்ற நிச்சய புத்தி இல்லாமல் போயிடுது. ஸோ நிச்சய புத்தியோடு அதை காரியத்தில் பயன்படுத்துங்க. நான் தான் இந்த ஸ்ரீநாராயணன், நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்கமெல்லாம் சுகமாகுது, தடைகளெல்லாம் அகன்று எனக்கு வெற்றி கனியை கொடுக்குது அப்படின்ற நிச்சய புத்தியோடு பயன்படுத்துங்க. உங்களுக்காக, உங்கள் சுய முன்னேற்றத்துக்காக, சேவைக்காக காரியத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த விதி மூலமாக சரியான நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றார் காரியத்தில். அது நிச்சய புத்தி என்கிட்ட இருக்குது, நான் பயன்படுத்தேன், இருக்குதுன்னு தெரியணும், பயன்படுத்தணும். ரெண்டுமே முக்கியம் இல்லையா? என்னெல்லாம் சேவை விட்டா நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் சேவையை விட மாட்டுறாங்க. பயன்படுத்துங்க. நமக்கு சத்குரு பாபா சொல்றார், பயன்படுத்துங்க. பயன்படுத்தலாம், உங்ககிட்ட விசேஷ குணம் இருந்து என்ன பிரயோஜனன்றார்? பயன்படுத்துங்க, வெற்றி தானாக கிடைக்கும். என்ன விசேஷம்னு பார்த்தா அதை பயன்படுத்துங்க.
அவ்வளோதான். நீங்கள் பயன்படுத்தணும். உங்ககிட்ட இருக்குதுன்றதுல நிச்சய புத்தி இருக்கணும். பாபா கூட இருக்கிறாருன்ற நிச்சய புத்தி இருக்கணும். நான் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மான்றதுல நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ இந்த நிச்சய புத்தி வைஜெயந்தின்றார் இல்லையா? ஸோ உங்ககிட்ட இல்லாத சக்தியே கிடையாது. வெளி உலக கோடீஸ்வரர்களுக்கு பணத்தின் சக்தி இருக்கும், அல்லது கொஞ்சம் ஒரு சிலது தான் இருக்கும். அதை வச்சு அவங்க அவ்வளோ சாதிக்கிறாங்க. நிச்சய புத்தி இருக்குதுன்னா உங்ககிட்ட எது இல்லை எல்லாத்தையும் கொடுக்குற சிவபாபாவே இருக்கிறார். அலாவுதீனுடைய அற்புதமான விளக்கு மாதிரி இருக்கிறார். அவர் எது கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டார். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் விதி. அனைத்து சக்திகளையும் காரியத்தில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தலைன்னா, ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறார் ஒரு வானிலை, சரியான நேரத்தில் சக்தியை பயன்படுத்துறது தான் சக்தியை அதிகரிக்கிறதுன்றார். ஸோ சக்தி நமக்கு வருமானம், அதை அதிகப்படுத்தணும், சேமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை காரியத்தில் பயன்படுத்தணும். கோபம் வர சூழ்நிலையில் ஃபுல் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த அமைதி சக்தியை பயன்படுத்துங்க. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு சுத்தமாக கோபமே வராது. ஏன்னா அமைதி சக்தி அதிகமாயிடுச்சு. இதே மாதிரி காமத்தை தோன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தூய்மையின் சக்தியை அதிகப்படுத்துங்க. நான் தூய்மையின் அக்னி தேவி, அது மாதிரி நிறைய ஞான கருத்துக்களை சொல்லி அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. அடுத்த தடவை எவ்வளோ பெரிய காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் கூட அசைய மாட்டீங்க. அப்போ என்னாகும்? சரியான நேரத்தில் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ காரியத்தில் பயன்படுத்தணும் சக்தி, அதுதான் விதி. பயன்படுத்துங்க, வெற்றி கிடைக்கும். செம்ம சூப்பர் இல்லையா? பா, லவ் யூ பாப் தாதா. ஸ்லோகன் ஏற்கனவே சொல்லிச்சுல, வீண் விஷயத்தை பார்க்கறது கேட்கறது ஒரு பெரிய சுமைன்னு தெரிஞ்சு அதுலேருந்து உங்களை விடுவிச்சுக்கிட்டீங்க. அது மாதிரி சூழ்நிலை இருந்தாலே அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிடுறீங்க. அப்படியும் இல்லையா, ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஞான முரளியை கேட்டுக்கிட்டே இருங்க. சுற்றி நடக்கிறது உங்களுக்கு கேட்காது. அப்போ அது உங்களுக்கு தெரியும், அப்படியே லேசாக ஃபீல் ஆகும். சுற்றி உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், ஆனால் உங்கள் காதில் வெறும் முரளி மட்டும் போகிறதுனால அப்படியே லேசாக இருப்பீங்க. டபுள் லைட்டாக ஃபீல் ஆகும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.